ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த டே 4ல கூட நம்ம எப்படி சாம்பியன் ஆகிறது அப்படின்ற இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நிறைய பேர் எதிர்பார்க்கறது நான் சாம்பியன் ஆகணும், ஜெயிக்கணும் தான் நினைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 3 ரகசியத்தை நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு 4வது ரகசியத்தையும் நம்ம கத்துக்க போறோம். சில பேர் சில நேரத்துல நினைப்பாங்க, என்னால இதெல்லாம் செய்ய முடியலையே, என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, மற்றவங்க பேசுறது என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துதே, நான் என்ன செய்யறது, என் வாழ்க்கை இதே மாதிரி முடிஞ்சிருமா, என் வாழ்க்கை மாறாதா, என் சூழ்நிலை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்றத கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைக்காம நீங்க ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது, ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் போது, நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும். உங்க வாழ்க்கை ரொம்பவும் சூப்பரா மதிப்புள்ளதா மாறும். அந்த பேப்பரா இருக்கும் போது ஏதாச்சும் மதிப்பு இருந்துச்சா? ஆனா இப்ப இதுக்கு மதிப்பு இருக்குல்ல. அதே மாதிரி தான் நீங்களா இருக்கும் போது உங்களுக்கான மதிப்பு இருக்காது. ஆனா நீங்க ஏசப்பாவோட பிள்ளையா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்பவும் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் பண்றேன், ஆனாலும் என் வாழ்க்கை இதே மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை எம்டியா இருக்கு, நான் என்ன செய்யறது, என் வாழ்க்கை இதே மாதிரி முடிஞ்சிருமா, என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை மாறணும்னா நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்குள்ள சில சோர்வுகள், மற்றவங்க பேசுற வார்த்தைகள், மற்றவங்க எனக்கு பின்னாடி பேசும்போது, சில நேரத்துல அவங்க என்னை பத்தி தப்பா பேசும்போது அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்யறது, என் வாழ்க்கை இதே மாதிரி போயிடுமா, என்னால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, நான் இவங்களுக்கு நல்லது செய்யறேன், இவங்க மேல அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்க கூட இருக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிற யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட வந்து உதவி கேட்கும் போது, ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும் போது, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, ஏசப்பா என்னால முடியாது, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை எவ்வளவு வேணாலும் அலங்கோலமா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் கிழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், உங்க வாழ்க்கை ரொம்பவும் சூப்பரா மாறும். எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகுள்ளதா இருக்கும். 4வது ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு சாம்பியனா உங்களால இருக்க முடியும். நீங்க ஜெபம் பண்ண நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாதனையாளர்களா இருக்க முடியும். சில நேரத்துல மத்தவங்க பேசுற வார்த்தைகள், என் வாழ்க்கை பார்க்க வெளியே ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஆனா எனக்கு பின்னாடி போயிட்டு என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க, ரொம்பவும் ஏளனமா பேசுறாங்க, அந்த வார்த்தையை என்னால தாங்கவே முடியல, அவங்க பேசுற ஒரு வார்த்தையும் நெருப்பா என்ன எரிக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் எரிஞ்சிட்டு இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபம் பண்ணும் போது, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறிடும், உங்க வாழ்க்கை ரொம்பவும் கலர்ஃபுல்லா மாறிடும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், எம்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஜெபம் பண்ண உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைய உங்களால வாழ முடியும், ஒரு சாம்பியனா உங்களால வாழ முடியும். எப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்ப நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சாம்பியனா, ஒரு சாதனையாளர்களா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா, ஏசப்பா என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா, நான் ஜெபிக்கணும் ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க, நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும் ஏசப்பா, உங்க கூட பேசுற அனுபவத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, உங்க கூட நடக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க, உங்க கூட உறவாடுகிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல அன்பா இருக்கணும், 2வது தாழ்மையா இருக்கணும், 3வது பொறுமையா இருக்கணும், 4வது ஜெபம் பண்ணணும்,
நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாதனையாளர்களா உங்களால இருக்க முடியும். ஏசப்பா அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணாரு, மத்தியானத்துல ஜெபம் பண்ணாரு, சாயந்தரம் ஜெபம் பண்ணாரு, ராத்திரியில இருட்டான வேளையில ஏசப்பா ஜெபம் பண்ணாருன்னா இருக்கும். அதனாலதான் ஏசப்பாவால வெற்றி உள்ள வாழ்க்கைய வாழ முடிஞ்சிச்சு. உங்க வாழ்க்கையில கூட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். நீங்க ஜெபிக்க ஜெபம் பண்ண நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை பாருங்க, அவரை மட்டும் பாருங்க. ஏசப்பாவை பார்த்து கேளுங்க, ஏசப்பா என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க, ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க. நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. ஏசப்பா பூரண அழகுள்ளவர், சம்பூரணம் நிறைந்தவர், லீலி புஷ்பங்கள் மத்தியில் உலாவுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாதவர், அவர் யூத ராஜசிங்கம், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர்லாம் இருக்கும். ஆனா சிலுவையில தொங்கும் போது ஏசப்பாக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இவர் தான் இயேசுவான்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஏசப்பாவை மாத்துனாங்க. ஒரு கிழிஞ்சு போன போஸ்டர் போல ஏசப்பாவை மாத்துனாங்க. இந்த மாட்டடிக்கிற சாட்டை பார்த்திருக்கீங்களா? அதுல நிறைய கொக்கி ஆணியெல்லாம் போட்டு அதுல அடிச்சாங்க, ஏசப்பாவை அடிச்சாங்க. அதுல அடிச்சா பட்டுட்டு அப்படியே வருமா? என்னவாகும்? சதையெல்லாம் கிழிச்சிட்டு வரும்ல. அதே மாதிரிதான் ஏசப்பாவை அடிக்கும் போது சதையெல்லாம் கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. சரீரம் ஃபுல்லா ரத்தம். அழகுள்ளவர் தன்னுடைய அழகை எல்லாம் இழந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை அழகுபடுத்தணுன்றதுக்காக உங்க மேல வச்ச அன்புனால ஏசப்பா தன் ஜீவனையே கொடுத்தாரு. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா, ஏசப்பா உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஏசப்பா, எனக்கு அந்த ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க ஏசப்பா, உங்களை இப்ப நான் வெளிப்படுத்தணும் ஏசப்பா, உங்களை மாதிரி நான் பேசணும், உங்களை மாதிரி நான் நடக்கணும் ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது, உங்களுக்கு பிரியமில்லாததை நான் நடக்கக்கூடாது ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? அந்த மாதிரி கேட்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைய வாழ முடியும்.